ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் சுக்கா, செட்டிநாடு மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் காயட்டும். இதில் கடுகு, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் போட்டுக்கலாம். வெடிக்கட்டும். ஒரு பட்டை, இந்த பட்டை, ஒரு அன்னாசி மொக்கு, அன்னாசி பூ, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இந்த காஞ்ச மிளகா, வெங்காயம், நல்லா வதங்கணும். நைஸாக நறுக்கின பூண்டு, நல்லா கண்ணாடி பழத்துக்கு வதங்கட்டும். நல்லா டேஸ்டாக இருக்கும். வதங்கிட்டு தக்காளியை வேக வச்சு பியூரியை அரைச்சி வச்சுருக்கேன். அது 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தக்காளி அப்படி போடுறத விட வேக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியும் நல்லா திக்காக வரும். இதோட மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கறிக்கு தேவையான உப்பு. கறியை நான் முதல்ல வேக வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் வதக்கி குக்கரில் கொட்டி ஒரு விசில் வச்சோன்னா போதும். நல்லா அழகாக சுருண்டு வந்துடும். மிளகுத்தூள் போட்டுக்கணும். மிளகுத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கணும். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். சுக்காவுக்கு ரொம்ப காரம் வேண்டாம். ஏன்னா காரம் காஞ்ச மிளகா போட்டுக்கணும், மிளகுத்தூள் போட்டுக்கணும், அப்புறம் காஷ்மீரி மிளகா போட்டுக்கணும்.
இது வந்து கலருக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. கலர் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த குக்கரில் வச்சு வதக்குனதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். கறி வேக வச்ச தண்ணி அதையும் ஊற்றி ஒரு விசிலுக்கு வேக விட்டுருவோம். வெந்தோன்னே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூடி ஒரு விசில் வச்சுருவோம். சுக்கா ரெடியாக இருக்குது. செட்டிநாடு மட்டன் சுக்கா ரெடியாக இருக்குது. திறக்கலாமா குக்கரை? இதை பாருங்க, ரெடியாகிடுச்சு பாருங்க. மட்டன் சுக்கா நல்லா எண்ணெய் கட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒயிட் ரைஸோடையும் சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். ரெடியாகிடுச்சு பாருங்கள். அதை பாருங்கள், கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு மட்டன் சுக்கா ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.